வணக்கம் மக்களே. இன்றைக்கும் இருட்டாயிடுச்சு கிளம்பி போகக்குள்ள கோயிலுக்கு. மணி பார்த்திங்கன்னா 6:59 இருட்டு ஆகிடுது. அது இல்லாமல் பூச்சி தொல்லை இன்றைக்கி இல்லை. நேற்றுலாம் பூச்சி கொஞ்சம் அதிகமாகிடுச்சிது. இன்றைக்கி பூச்சிலாம் எதுவும் இல்லை. அப்படியே போயிட்டே இருக்க வழியில் மறுபடியும் இருட்டாக தான் இருக்குது. அப்படியே போயிட்டே இருந்தேன்னா கோயில்கிட்ட வந்துவிட்டோம். மறுபடியும் அந்த கோயில்கிட்ட வந்ததும் இறங்க பார்த்து இந்த கரடு முரடான பாதை இருக்கும் தான். அப்படியே கிட்டே போய் வண்டியை விட்டு கொஞ்ச நேரம் நின்றுட்டு, அப்போ செடியை போய் வச்சாங்க இல்லையா அந்த ஒட்டா, அந்த செடியெல்லாம் கொஞ்சம் நேரம் அப்படியே உற்று நோக்கி பார்த்துட்டு, அதெல்லாம் எப்படி பார்த்தா நல்லாவே இருக்குது. 3 செடியும் பார்த்துட்டு, இப்போ 2-3 நாளாக வச்சதுக்கப்புறம் ஆடு எதுவும் மேயலை போல். அதுக்கான ஆள் பாதுகாப்பாக இருக்கிறதுனால அது நல்லா இருக்குது போல். சரி, அவங்களெலாம் பார்த்துட்டு வண்டியை விட்டு நேராக உள்ளே கிளம்பிட்டேன் கோயிலுக்குள்ளே. நேராக உள்ளே போனதும் அப்போ தான் சாமி படைக்கிறாங்க போல். நான் உள்ளே போவோம், சாமிக்கு தீபாராதனை காட்டவும் கரெக்டாக இருந்தது. இன்றைக்கி தான் நான் லேட்டாக போயும் அதனுடைய சாமியோட தீபாராதனை பார்த்தேன். நீங்களும் அதை பாருங்கள். சாமி தரிசனத்தை முடிச்சுட்டு ஐயா வெளியே விபூதியில் பட்டையை போட்டு விட்டார். பட்டையை போட்டுக்கின்னு மறுபடியும் கோயிலை சுற்ற ஆரம்பிச்சிட்டேன். மறுபடியும் நேற்று மாதிரி தான் 2 சாமியும் பார்த்து தரிசனம் பண்ணிக்கின்னு, அவர் கொஞ்சம் அவுள் கல்லை கையில் கொடுத்தாரு. இப்போ இன்றைக்கி படைக்கு பார்த்து போனதுனால கையிலே கொடுத்துட்டாரு. அதை வாங்கி வாயில் கொட்டிக்கின்னு அப்படியே சாமியை சுற்றி மறுபடியும் சாமிக்கு மட்டும் கொஞ்சம் நேரம் நின்றுட்டு இருந்தேன். தரிசனத்தெலாம் முடிச்சுட்டு நின்றுட்டு மறுபடியும் கொஞ்சம் நேரம் சேர் எடுத்து போட்டு அமைதியாக உட்காந்துட்டேன். அங்கே ஒரு பாட்டு ஒன்று ஓட்டினது கோயிலில். அதை கேட்ட மணிக்கு கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டே இருந்தேன். ஒரு 2-3 நிமிஷம் அளவுக்கு உட்காந்துட்டு மறுபடியும் எழுந்து கிளம்பிட்டேன். உடனே குமாரனை ஃபோன் பண்ணி கேக்கு வாங்கணும் வாடான்னு சொன்னார். என்னென்னு கேட்டேன். நான் அவங்க பையனுக்கு பிறந்தனாலே வாடா கேக்கு வாங்கணும்னு சொன்னார். நேராக திருக்கனூர் போயிட்டு ஒரு கேக் கடையில் ஒரு 1.5 கிலோ கேக்கு வாங்கிட்டு அங்கேருந்து நேராக திரும்பி அந்த கேக்கை பேக் பண்ணி எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு கேக்கை கொடுத்துட்டு அவர் கேக் வெட்ட செலிப்ரேஷன் போயிட்டார். நான் வீட்டுக்கு போயிட்டேன். இன்னையோட இந்த வீடியோ முடிஞ்சுது. நாளைக்கு ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். ஸ்டே டியூன்டு.